ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. அந்த ஹாய் மக்களே சவுண்டு வர்றதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். தெரியல நான் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கேன். அப்படி பேசுகிறேன் அது ஒரு மாதிரி பேசுறியம்மா. ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருந்தேன். அதுக்கு அந்த ஆப்ரேஷன் தான் நல்லபடியாக பண்ணியாச்சு. பண்ணி முடிஞ்சு நேற்று பண்ணாங்களா இன்னைக்கு பண்ணாங்களா? நேற்று தான் ஆப்ரேஷன் காலையில் 10:30 மணிக்கு பண்ணாங்க. நேற்று சாயந்தரம் 8 மணி வரைக்கும் கோமா ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. இப்போ தான் வந்து இன்றைக்கி தான் ஓரளவுக்கு சுயநினைவு தெளிஞ்சு எந்திரிச்சு நடமாடிட்டு இருக்காங்க. அது லேப்ரோஸ்கோபி மூலயமா தான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்புறமா லேப்ரோஸ்கோப்பிலாம் பண்ணால் அந்த அளவுக்கு ஃப்யூச்சர் வரைக்கும் அது ஓகே ஆகுமா அப்படின்றதுனால சர்ஜரியாக பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரம்லாம் வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தீங்க. குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா தலைக்கு ஊற்றிக்கின அன்றைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். 7 டேஸ்க்குள்ளே அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு குழந்த பிறந்து ஒரு 1 இயர்க்குள்ளே பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து 2வது பையன் பிறந்து 4 வயசு ஆகுது அவனுக்கு. அப்போ எனக்கு ரத்தம் இல்லைன்னு பண்ணாமல் விட்டுட்டாங்க. சரி நானும் இவ்வளோ நாள் அதை தள்ளி விட்டுட்டேன். இப்போ நேற்று பண்ணும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா குழந்த பிறந்து 4 வருஷம் ஆனதுனால கர்ப்பப்பையில் இருக்க அந்த எலும்பே தெரியல, அப்படி அதனால அப்படி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் கஷ்டமா அப்படி 4 வருஷம் மேலெலாம் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களாம். அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு 1 இயர்ல அப்படியே பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. 2 பிள்ளைக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னு இல்லாத தெய்வத்தெல்லாம் வேணேன். அதே மாதிரி நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. ஆனால் என்னன்னா என் முதுகில் ஊசி குத்துறதுக்காக தான் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேனே. கடைசியில் அதே மாதிரியே நேற்று முதுகில் ஊசியை குத்தி வெட்டி ஆப்ரேஷனை பண்ணிட்டாங்க. ஆமாம். ஓகே மக்களே, என்னால் வீடியோவே பேச முடியல. அதனால தான் 2 நாளாக வீடியோவே போடல. நிறைய பேர் கமெண்ட் சொல்லிகிட்டே இருந்தீங்க. அவங்க யாருக்கும் என்னால் ரிப்ளைவும் பண்ண முடியல. இப்போ தான் இவர் வலுக்கட்டாயமாக வெளியே கூட்டிகிட்டு வந்து உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு இவர் கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இந்த வீடியோவும் பேசுகிறேன். இல்லைன்னா கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டேன். இப்போ உங்ககிட்ட பேசுறதுல தான் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன். இல்லைன்னா பேசவே முடியல என்னால். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. அதே மாதிரி வேறு எதாவது சொல்லணும்னு நினச்சேன் நான். உங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியா நர்ஸ்கிட்ட கேட்டுக்கோங்க. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்களே ஒரு கரெக்டான இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்களோ அங்கே போய் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இது சின்ன ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் பார்க்காதீங்க. பெரிய ஹாஸ்பிட்டல்லையாவது டைமிங் தான் கரெக்டாக அந்த டைமிங்க்கு தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு. நாங்கள் காஞ்சிபுரத்துலேயே பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 நாள் டெஸ்ட் எடுக்க ப்ளஸ் 3 நாள் வந்து அட்மிட் பண்ணி காஞ்சிபுரத்தில் திங்கக்கிழமை அட்மிட் ஆகி செவ்வாய்க்கிழமை ஆப்ரேஷன் பண்ணி புதன்கிழமை அப்படி இல்லைன்னா வேலைக்கிழமை தான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்லையும் அதே டாக்டர் தான். அங்கே எந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களோ அதே டாக்டர் தான் இங்கேயும் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த ஹாஸ்பிட்டல் ஓகே தான். என்ன நம்ம ஊர் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி யாரும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு யாரும் எதுவும் கிடையாது. இந்த இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் தான், 2 பேஷண்ட் தான். இவங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க உள்ளே இருக்காங்க. அவங்க 2 பேஷண்ட் தான். மற்றபடி காலியாக இருக்கும். எந்த ஒரு இதுவும் கிடையாது. தொல்லையும் டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இந்த டைம் போய் பார்க்கணும் அந்த டைம் போய் பார்க்கக்கூடாது அந்த தொல்லைலாம் எதுவுமே கிடையாது. எப்போனா வரலாம், எப்போனா யாருன்னா பார்க்கலாம். இப்போ என்னையே 2 நாளே எங்கள் அம்மா இருந்தாங்க. இன்றைக்கி முழுக்க மாமா தான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க போகிறாங்க. லேடி அட்டெண்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற ஹாஸ்பிட்டலெல்லாம். ஆனால் இங்கே இருக்கிற அந்த நர்ஸும் வந்து அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஓகே எப்படி ஓகேவா அப்படி பாருங்கம்மா அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி நான் இங்கே எந்த ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னா சிங்காசத்திரத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் மதுரமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஜிஹெச்சில் தான் அங்கே தான் வந்து பண்ணேன். வேறு எங்கே ப்ரைவேட்லாம் போனால் 40,000 50,000ன்றாங்க. அதை நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பேர் மேலே போட்டு வச்சா கூட ஒரு காசு ஆகும். நம்ம கவர்மெண்ட்லேயே அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி என்னை தூக்கிட்டு வந்து போடும்போது முதல் கொண்டு அவ்வளோ சூப்பராக ரொம்ப பொறுமையாக ரொம்ப நல்லா பார்த்தாங்க. ஒருத்தருமே நர்ஸ் ஆகட்டும் அங்கே தூக்கிட்டு வந்து போடுற அந்த அண்ணா ஆகட்டும் இவங்களெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு நல்லா பார்த்தாங்க, சூப்பராக பார்த்துக்கிறாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இதோட அடுத்த வீடியோவில் வரேன். பாய்.